இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான பராமரிப்பு பணியை டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு வழங்கியிருக்கிறது சென்னை மெட்ரோ நிறுவனம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினேஷ் சரவணன். வணக்கம் வினேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சென்னை மெட்ரோவில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் 3 வழித்தடங்கள், அதே போல 3 பணிமுனைகள், ஒட்டுமொத்தமாக 119 கிலோமீட்டர் நீளத்திற்கு இயக்கம் மற்றும் பராமரிப்பு பணிகளுக்கான ஒப்பந்தத்தை டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் இன்று வழங்கியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 5870 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12 ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னையை இரண்டாம் கட்ட திட்டத்தை பொறுத்தவரை மாதவரம் பால் பண்ணை முதல் சிறுசேரி சிப்காட் வரை, அதே போல கலங்கரை விளக்கு முதல் பூந்தமல்லி புறவழிச்சாலை, மாதவரம் பால் பண்ணை முதல் சோழிங்கநல்லூர் வரை ஒட்டுமொத்தமாக 3 வழித்தடங்கள், அதே போல 3 வழித்தடங்களுக்கான மாதவரம், பூந்தமல்லி மற்றும் செம்மஞ்சேரியில் இருக்கக்கூடிய பராமரிப்பு பணிகள் ஒட்டுமொத்தமாக 119 கிலோமீட்டர் நீளத்திற்கான இயக்கம் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக 12 ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 5870 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 12 ஆண்டுகளை பொறுத்தவரை மெட்ரோ பணிகள் முழுமையாக முடிவடைந்து சேவை தொடங்கிய நாள் முதல் அடுத்த 12 ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை டெல்லி மெட்ரோ நிறுவனத்தினுடைய சேவை தரமாக இருப்பின் இந்த 12 ஆண்டுகள் மேலும் 3 ஆண்டுகள் நீட்டிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதல் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் மெட்ரோ ரயில் நிறுவனம், அதாவது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமே இந்த பராமரிப்பு மற்றும் இயக்க பணிகளை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் வருவாயை அதிகரிக்கும் பொருட்டு இந்த ஒப்பந்தத்தை டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வழங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2027ஆம் ஆண்டு முதல் இந்த பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.